ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹவர் ஷவர்ஸ். இன்றைக்கி என்னடா எடுத்தோடனே இவ்வளோ கஜன்னு குப்பையாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, எப்பயும் போல் ஸ்கூல் ப்ராஜெக்ட் தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். என்னன்னா, நான் சயின்ஸ் எக்ஸ்போக்கு சேர்ந்துருக்கேன். அதனால என்ன தீம் செட் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மேக்னெட்டிக் ஸ்விங்குன்னு ஐடியா தோணுச்சு. மேக்னெட்டிக் ஸ்விங்னா என்னன்னு தானே பார்க்குறீங்க. இப்போது ஒரு மேக்னெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 போல் இருக்கும். நார்த்தும் சவுத்தும் அட்ராக்ட் பண்ணும், அதே மாதிரி நார்த்தும் ரிப்பல் பண்ணும், சவுத்தும் ரிப்பல் பண்ணும். இதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ப்ராஜெக்டை வச்சுருக்கேன். மேக்னெட்டிக் ஸ்விங்கை நான் ஒரு பார்க் செட்டப்பில் வச்சுக்கலாம் நான் ஒரு ஐடியா பண்ணேன். அதுக்கு பேஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம் பேடை எடுத்துக்கிட்டேன். அது மேலே இந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒட்டுனேன். இந்த ஒட்டுறதுக்கு நான் அனபான் தான் வச்சுருந்தேன். அந்த க்ளூவை பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அது ஒரு ஆசிடு, அது லேசாக பட்டோன்னு ரொம்ப எரியும். அதனால் நீங்களும் அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நான் க்ளேவை ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த க்ளேவை கட் பண்ணுறதே ஒரு மாதிரி பட்டரை கட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு, ஒரே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அடுத்து மரத்தெல்லாம் ஒட்ட மறந்துட்டேன், அதனால் திருப்பி அதை எடுத்து ஒட்டிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இதுக்கு மெயினே நான் மேக்னெட்டிக் ஸ்விங்குன்னு தான் இருக்குது. ஸ்விங்குக்கு நான் அதோட அந்த ஆர்ச்சுக்கு நான் 3 பென்சில் எடுத்து கலர் பண்ணிக்கிட்டேன். ஆர்ச்சை ரெடி பண்ணோடனே ரெடிமேடாக வர குட்டி குட்டி ட்ரீஸ் எல்லாம் வாங்கி ஒட்டிக்கிட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே அந்த ஃபென்ஸுக்கெல்லாம் என்ன போடுறதுன்னு தெரியாமல் அதுவும் கேட்டேன், தனியாக ஏதாச்சும் இருக்கான்னு. இல்லைன்னொன்னே நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வாங்கி கட் பண்ணி ஒட்டிட்டேன். தர செட்டப்பில் வரதுக்கு நான் ப்ரௌன் கலர் தான் எடுத்துக்கிட்டேன். இது பார்க்கவே அப்படியே சாக்லேட் மாதிரி இருந்துச்சு, அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அதையும் எடுத்து கட் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணும்போது தாங்க ஜாலியாக இருந்துச்சு, அப்படியே ஸ்மூத்தாக இருந்துச்சு. சரி விளையாண்டது போடுன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் செஞ்சுட்டு இருக்கும்போது நானும் ஹெல்ப் பண்ணுறேன். என் தங்கச்சியெல்லாம் ஹெல்ப் பண்ண அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஒட்ட அவள் எடுத்து கொடுக்க, நான் திருப்பி ஒட்ட எடுத்து கொடுக்கன்னு சொல்லி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா அவள். அது பார்த்தாதுன்னு இன்னொன்று ஓடி உட்காந்துக்கிட்டா. அவள் எடுத்து கொடுக்கறத பார்த்துட்டு இவளும் எல்லாத்தையும் எடுத்து அங்கிட்டும் இங்கிட்டும் தூக்கி போட்டுருந்தா. பார்க்கவே காமெடியாக இருந்துச்சு. என்னோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டே ஃபன்னி எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்னோட இதுவே அப்படி தான். கிட்ஸுக்கு அழகாக எப்படி அந்த மேக்னெட் ஃபோர்ஸை பற்றி சொல்கிறதுன்னு தான் என்னோட ஐடியாவே. செஞ்சுட்டு இருக்கும் போதே ரெடி ஆயிடுச்சா, இது எப்போ வைப்பா, அதை எப்போ வைப்பான்னு எல்லோரும் மாறி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்புறம் வைப்பேன், அதெல்லாம் இப்போ வைப்பேன்னு சொல்லியே எனக்கு டயர்டாயிடுச்சு. இவங்கள வச்சுட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. பாதி பண்ணிகிட்டு இருக்கும் போதே இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் புதுசாக ஆட் பண்ணலாமான்னு சொல்லி நான் லைட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்இடி லைட்டை வாங்கிட்டு அதோட பேட்ரியில் டச் பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சுங்க.
இது லைட்டில் பார்க்குறத விட இருட்டில் பார்க்குறது எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதனால் சரி அப்புறமா பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஊஞ்சலை கட்டுவோம், ஊஞ்சல் தான் எக்ஸ்பிரிமெண்ட்டே. ஆனால் அதே நான் இன்னும் கட்டாமல் இருக்கேன்னு சொல்லி அதையும் செஞ்சு கட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா டிசைனாக இருக்கட்டும்னு கொஞ்சம் ஜிகுனாவையும் எடுத்து அங்கே டச் பண்ணிட்டேன். கடைசியாக 2 மேக்னெட்டையும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என் ப்ராஜெக்டை முடிக்கலான்னு போகும்போது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் வந்துச்சு. ஏதாச்சும் 4-5 கிண்டர் ஜாயோட பொம்மையை எடுத்து சும்மா தானே இருக்குது, இதில் வச்சா இன்னும் டெக்கரேட்டிவாக இருக்குன்னு சொல்லி அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கும் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதே மாதிரி இருட்டில் வந்து அந்த லைட்டெல்லாம் செட் பண்ணி எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.